ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு சிறப்புங்க ஐயா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சனி வக்ர பயிற்சி. சனி பயிற்சினாலே ஒரு பயம்தான். சனிக்கு நிறைய பேர் இது பண்ணிருக்கிறாங்க. அதில் வக்ரம் வேறு ஆகிறாரு. இந்த வக்ரம்னா என்னங்க ஐயா? வக்கரம் என்பது பின்னோக்கி நகர்வது. இப்போ ராகு கேது இயற்கையாகவே பின்னோக்கி தான் போயிட்டுருக்கும். அது ஆன்டி கிளாக் வைஸ். இது வலம்புறமாக சுற்றிட்டு இருக்கும்போது சூரியனுடைய இருப்பிடத்தை வச்சு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வக்கரம் ஏற்படுகிறது. அந்த வகையில் இப்போ சனிக்கு ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார் இல்லையா, அதில் மறுபடியும் ரிவர்ஸ் அப்படிங்கும்போது பாதங்கள் அப்படியே ரேவதி 2லேருந்து ரேவதி 1, உத்திரட்டாதி 4 இப்படி வந்துட்டு மறுபடியும் நேர்கதி வருவார். அப்போ அந்த 3 பாதம் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு கணக்கு பாரம்பரிய ஜோதிட முறையில் வக்கரம் என்பது பாவ கிரகங்கள் வக்கரமானால் பாவத்துக்கு தாமதத்தை செய்யும் அப்படின்னு எல்லாம் பலன்கள் பல விதமாக ஜோதிட நூல்கள் சார்ந்து அவங்க பேசிட்டு வர்றாங்க. இப்போ என்னுடைய மெத்தேடில் நான் சொல்கிறது அதனுடைய நட்சத்திர தொடர்பு தான். இப்போ சனி ஒரு நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அந்த பாத ரீதியாக டிகிரி ரீதியாக எந்தெந்த கிரகங்களோட தொடர்பு கொள்றாருன்னு ஒரு கணக்கு. அதை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். கண்டிப்பாக. இப்போ சனி வக்ரம் ஆகிட்டார் அப்படின்னா சில நட்சத்திரத்தில் போய் உட்கார்றாரு. இதனால நிறைய சம்பவங்கள் நடக்குங்க. அதாவது அவரோட வலு இழக்கிறாரா? ஏன் அப்படின்னா, ஒரு கிரகம் நேர்கதியில் போகும்போது அது அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையை கரெக்டாக பாசிட்டிவாக செஞ்சுட்டே இருப்பார். இப்போ ரேவதி 2ல் இருக்கிற கிரகம் சனி ரேவதி 1க்கு வந்தால் அம்சமே மாறும். ரேவதி 2ங்கிறது மகரத்தில் அம்சத்தில் சனிக்கு மகர நவாம்சம் விழுகும். ரேவதி 1ங்கிறது தனுசு நவாம்சம் விழுகும். உத்திரட்டாதி 4ன்னு ரிவர்ஸ் வரும்போது விருச்சிக நவாம்சம் விழுகும். அப்போ அந்த நவாம்சத்தில் நட்பு, பகை, மற்ற கிரகத்தினுடைய தொடர்புகள் இதெல்லாம் கணக்கு வருதில்ல. அப்போ பலன்கள் மாறும். கண்டிப்பாக. இப்போ ஆதிபத்தி அடிவாங்களா இல்லை காரகுத்தம் அடிவாங்க? கிரகம் அப்படின்னாலே உங்களுக்கு நான் என்னுடைய மெத்தடில் சொல்கிறது, நம்ம மெத்தட் பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜியில் பாவம் தான் பேசும். பாவத்தை சார்ந்து தான் கிரகம் பேசும். இப்போ பாரம்பரிய ஜோதிடத்தில் வெறும் கிரக தத்துவத்தையே வச்சுட்டு அதையே கெட்டது நல்லதுன்னு பிரிக்கிறது தவறு. நம்ம சிஸ்டத்தில் பாவம் இப்போ கும்ப லக்னக்காரர்களுக்கு சனி எங்கே இருக்காரு, சனியுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது, 2, 6, 10 தான் இருக்கு. அப்போ கும்ப லக்னக்காரர்களுக்கு அது 2ஆம் பாவ அதிகாரி ஆகிறார், பணம் கொடுப்பவர். அந்த 2ஆம் பாவ செயலுக்கு அவர் முழுக்க அதிகாரி. இப்படி ஒவ்வொரு லக்னத்தை சார்ந்து பாவம்தான் பேசுமா ஒழிய, நீங்கள் காரகம்னு எடுத்தீங்கன்னா சனிக்கு துக்ககாரகன், ஆயுள்காரகன், கஷ்டகாரகன், ஜீவனக்காரகன், உழைப்புக்காரகன், அதே மாதிரி இன்னும் என்னென்னமோ சொல்லலாம், சோம்பேறி, மந்தன், இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். காரகம்ங்கிறது கேரக்டர், குணம்ங்கிறது வேற. ஆனால் பாவத்தை சார்ந்து தான் அந்த குணம் பேசும். எப்படி இருந்தாலும் அந்த காரகம் வேலை செய்ய போகுது. காரகம் பாவத்தை சார்ந்து வேலை செய்யும்போது பாசிட்டிவான பாவமாக இருந்தால் பாசிட்டிவாக செய்ய போகுது. இப்போ கும்ப லக்னத்துக்கு 2ஆம் இடங்கும் போது அது பணத்தை கொடுக்க போகுது. நாம் 2ல் பாரம்பரிய ஜோதிடம் என்ன சொல்லுது, 2ஆம் இடத்துல சனி பாவத்தை அழிக்குது, பணத்தை கெடுக்குது, உனக்கு பணம் சேராதுன்னு சொல்லுது. நம்ம மெத்தட் என்ன சொல்லுது, அதுக்கு தான் அதிகாரி, பணம் கொடுக்குற பொறுப்பே அதுக்கு தான் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ இதை பாவ ரீதியாக பார்க்குறதா முழுமையான ஜோதிடம். கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. எனக்கு கிட்டத்தட்ட 12 ராசிகள் இருக்குது. தனித்தனியாகவே நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்குன்ற பலன்கள் பார்த்துடலாம். எப்போ ஆரம்பிக்குதுங்க? இது இந்த ஜூலை 27ஆம் தேதி வக்கரகதி ஆரம்பிக்குது. அதே மாதிரி டிசம்பர் 11ஆம் தேதி முடியும். மொத்தம் 138 நாட்கள். கிட்டத்தட்ட 138 நாட்கள் வக்கரமாக இருக்க போகுது. எந்தெந்த ராசிகளுக்கு யோக தருவார், அவயோக தருவார் நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ சனிப்பெயர்ச்சி பலன்னு ஒன்று சொல்லியிருப்போம். ஆமாம். அதில் மேஷத்துக்கு 12ல் இருக்குது, சிம்மத்துக்கு 8ல் இருக்குது, தனுசுக்கு அர்த்தாஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த 3க்குமே கெடுதலான பலன் சொல்லிட்டு இருப்போம். நான் என்ன சொல்கிறேன், அது சனி 2.5 வருஷம் மீன ராசியில் போயிட்டு தானே இருக்கு. அந்த 2.5 வருஷமும் ஒரே வேலையை செய்யுமா அப்படின்னா சந்தேகம். செய்யாது. 4ஆம் இடத்துல இருக்கு,
ஆனால் அந்த 4ஆம் இடத்துல 3 நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்துக்குள்ள உள்பிரிவுகள் நிறைய இருக்கு. அந்த நட்சத்திரத்தை 9 உபநட்சத்திரம் இருக்கு. அப்ப அதன் மூலமாக ஒவ்வொரு ஜாதகருக்கும் பலன்கள் வேறுபடுகின்றன. ஒருத்தருக்கு பாசிட்டிவா நடக்கலாம், ஒருத்தருக்கு வந்து ரொம்பவுமே பாதிப்பு கொடுக்கலாம், ஒருத்தருக்கு வந்து அது சம்மந்தமே இல்லாம நியூட்ரலா போயிடலாம். உண்மையிலேயே நம்ம கோச்சாரம் பார்க்க வேண்டியது உங்களுக்கு சனியினுடைய தசா புத்தி அந்தரம் இருந்தா மட்டும் பாருங்கன்னு தான் நம்ம அந்தரமோ சூட்சுமமோ ஏதோ ஒண்ணு நமக்கு ரன்னிங்ல இருக்கும். இருந்தால் இந்த பலன் பொருந்தும். அப்படி இல்லாம அத்தனை உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் இந்த சனி வந்து பிரச்சனை பண்ணுவாரோ அல்லது அள்ளி கொடுத்துருவாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா அழகா சொன்னீங்க. இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கான பலனை பார்த்துடலீங்க. ஐயா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்மச்சனியா இருக்கக்கூடிய சனி பகவான் கர்மங்கள் தராரா, இல்லை வந்து வேற ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லுங்க. அதாவது 10ஆம் இடம் என்பது பதவி, புகழ், கௌரவம், சொந்த தொழில் இதெல்லாம் தான் இருந்தாலும் கூட இப்ப நம்ம லக்னாதிபதி ராசியாதிபதி புதன் மிதுனத்துக்கு அதிபதி அவருடைய சாரம் வாங்கி போறாரு. இப்போ அவருடைய சாரம் வாங்கி போகும்போது இப்போ அது வந்து இப்போ வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கிற தொழிலில் வந்து கொஞ்சம் ஸ்லாக் ஆகும். பணம் வளர்ச்சி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. ஈவன் நம்ம உத்திரட்டாதியில் போகும்போதே நல்லா போயிட்டு இருந்தது. அது இப்போ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருந்ததில் இந்த வக்கரம் ஆரம்பித்த உடனே என்ன ஆகும்னா இந்த 138 நாட்களில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஆட்கள் வேலை செய்யாமல் ப்ரொடக்ஷன் கம்மியாகி டைமுக்கு சப்ளை பண்ண முடியாமல் போகும். இல்லை அப்படின்னா சப்ளை பண்ணது குட்ஸுக்குள்ள வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரீஒர்க் பண்ண வேண்டி வரும். அதனால் கொஞ்சம் பொருட்செலவாகும். அப்படியே தானாலும் அந்த பணம் பேமெண்ட் வாங்கிறதுக்குள்ளே போதும்னு இதுதான் இங்கே வந்து பிரச்சனையோ ஒழியா இது வந்து தொழில் இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஆனால் இருக்கிற தொழிலை வேகம் கம்மி பண்ணும். அதுதான் நம்ம மெயினாக பார்த்தோம். அதே மாதிரி கையிருப்பு பணம், அதே மாதிரி இப்போ நீங்கள் சொந்த தொழிலுக்கு சொல்லிட்டேன். வேலை பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல வந்து கொஞ்சம் மதிப்பு குறையிற மாதிரி தெரியும். என்னப்பா சரியா இல்லையே, ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட் சொல்கிறது இல்லை அப்படின்னா வந்து இப்போ இவங்களுக்கே சூழல் வந்து அமைஞ்சு சரியானபடி வேலை செய்ய முடியாமல் போகிறது, ரீஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்டாக வந்து அவங்க மேலே வந்து சும்மா ஒரு வார்னிங் கொடுக்கறது, இந்த மாதிரி நிகழ்வுகள். ஸோ அதனால் சனியை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கை கெடுக்கலைன்னாலும் அந்த ஒர்க்கு வந்து கிரேடை குறைக்குதுன்னு எடுத்துக்கணும். ஆனால் கண்டிப்பாக இவங்க வந்து சனி ஆக்டிவேட் பண்ணணும். சனி பணம் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, தொழில் சார்ந்து கொடுக்குற கிரகம். அதனால சனி கெட்டவர்னு எடுத்துக்கூடாது. பாக்கியாதிபதி. ஆமாம், இவர் கெட்டவர்னு எடுத்துக்கூடாது. சனி வழிபாடுகள் பண்ணணும். சனீஸ்வரர் ஆலயங்களுக்கும் போகலாம். போய் தனிப்பட்ட முறையில் சனீஸ்வரர் சன்னதி இருக்கிற சிவாலயங்களை போய் வழிபடலாம். அதே போல் திருநள்ளாரும் போயிட்டு வரலாம். சிறப்புங்க. இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் எப்படிங்க இருக்கு? பொருளாதாரம் தான் இந்த இப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ டிலே ஆகுதுன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும்னா வரவேண்டிய நேரத்துக்கு பணம் வராது, அதில் தடையாகுது. பட் சமாளிச்சுக்குவாங்க. என்ன கொஞ்சம் ஒரு சிலர் கடன் வாங்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக வாங்க வேண்டியிருக்கும். சமாளிக்கிறதுக்காக ஒரு பணம் இன்புட் போட வேண்டியிருக்கும். ரொட்டேஷன் ஆயிரும். ரொட்டேஷன் போகும். அதுதான் ஒன்று. பொருளாதாரத்தில் வந்து தொய்வுன்னு சொல்ல முடியாது, இழப்புன்னு சொல்ல முடியாது. அதில் வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேறு வழிகளை கையாளும். சரி, அழகாக சொன்னீங்கய்யா. இப்போ வந்து ஒரு மிதுனராசி நேயர்கள் ஒரு பதவியில் இருக்கிறேன், ஒரு தலைவராக இருக்கிறேன், இல்லை அரசியலில் கூட இருக்கிறேன்னா இந்த பதவிக்கு ஏதாவது பிரச்சனையாகுமா? பதவிக்கு வதந்திகள் கூட குழப்பம் பண்ணுவாங்க. காசிப்ஸ் வந்துட்டு என்ன ஆகும்னா வெளியில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவர் நிலைப்பாரா மாட்டாரா பதவியில் அப்படின்னெல்லாம் கருத்து பிரச்சனைகள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். என்னன்னா 10ஆம் இடத்துல பலமா இருக்கக்கூடிய சனி கிட்டத்தட்ட அது ரிவர்ஸ் ஆகுனா 9க்கு போற மாதிரி அர்த்தம். 10 தடுக்கிற இடம் தானே 9. அதனால என்ன ஆகும்னா அந்த பதவியை தக்க வைக்கிறதுக்கே போராடணும் போல இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்திடுவாங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கணும்.
அந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆமாம். சரிங்க. இப்போ வேலைக்காக வெளிநாடு, வெளி மாநிலங்கள்லாம் அந்த நேரத்துல போலாமா? பிரயாணம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ம். ஏன்னா இப்போ சனியே வந்து ரிவர்ஸ் வர்ற டைமு. ம். இதில் வந்து நம்ம அந்த மாதிரி போகும்போது ம். நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ம். அதே நேரத்தில் அதன் மூலமாக நமக்கு ஒரு பரிகாரம் மாதிரி ஆகிடும். ம். ஒரு பிரயாணம் பண்ணிட்டு வந்தோம்னா அது ஒரு பரிகாரம். ம். ம். 10ஆம் இடம் கர்மம். ம். கர்மத்தில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி வேலை செய்யுது. ம். அப்போ அதுக்கு ஒரு பரிகாரம் வந்து நான் வந்து அதாவது வேலையிலிருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போயிட்டு வர்றது தப்பு கிடையாது. ம். ஸோ அந்த மாதிரி வேலை நிமித்தமாக கூட போகலாம், ம். பிரயாணம் பண்ணலாம். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் இல்லை எப்படி இருப்பாங்க? அதில் ஒன்றும் பாதிப்பு வராது. யாருக்கெல்லாம் சனி திசா புத்தி நடக்குதோ அது எப்பவுமே வந்து பொருள் பற்றா தான் இயங்குவாங்க. ம். இந்த திசையே வந்து அவங்களுக்கு பொருள் பற்றா இருக்கிறதுனால குறை சொல்லாத கணவன் மனைவி இருக்க முடியாது ம். சனி திசா புத்தியில். அதை அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னன்னா சண்டை வராது. ஏன் அப்படின்னா சம்பாதிக்கிறவர், ம். அதனால சண்டை வராது. இருந்தாலும் கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்காது. நான் இவ்வளவு பண்ணுறேன், நான் ஆனால் வந்து ஒரு கனிவான ஒரு அன்பு பரிமாற்றத்துக்கு ஏங்குறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் அங்கே வருவாங்க. அப்படி இல்லைன்னாலும் சில பேருக்கு வேலையே சரியாக இருக்கும். அந்த வேலையிலேயே மூழ்கி கிடக்கிறதுனால இதில் வந்து ரிலாக்ஸேஷனு, எமோஷனு, பாசம், நேசம், குழந்தைகள், இந்த மாதிரி குதூகலமாக இருக்கிறது, சந்தோஷமாக பொழுதை கழிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லாமல் போயிடும். அது சனி கொடுக்காது. ஓ, அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்கள் அதுலேருந்து தப்ப முடியுமா? தப்புறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இவங்களுக்கு தொழில் கடன் வாங்கினவங்களுக்கெல்லாம் கடனால் பயப்பட வேண்டியதுக்கு ஒன்றுமே இல்லை. கடந்த காலத்தில் வாங்கின கடன்லாம் வட்டி வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதை முற்றிலும் முடியுமா? அதுவே பெரிய மன உளைச்சலாக ஏற்படுத்துது அப்படின்னு நினைக்கிறாங்க. லாபச்சனி வரும்போது தான் அது கிளியர் ஆகும். ம். அது வரைக்கும் கடன் இருக்கிறதுனால ஒன்றும் தொந்தரவு இல்லை. பட் இப்போ வந்து வாங்க வச்சிரும் மீண்டும். ஆமாம், அதாவது தத்தலை, டைம் பேமெண்ட் வரல, அது வரைக்கும் ரொட்டேஷனுக்கு பணம் பத்தலை, வாங்கணும் அப்படின்னு வாங்க வைக்கும். எப்போவுமே பாருங்கள், புதன் அப்படிங்கிறது வந்து ஒரு தொழிலை நடத்துறதுக்கு சனிக்கும் புதனுக்குமே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. அதே மாதிரி அம்சத்தில் பார்த்தீங்கன்னா ரேவதி 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம் வரும்போது அவர் தனுசுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி 4ஆம் பாதமும் வர்றாரு, அவர் சொந்த நட்சத்திரத்துக்கே வர்றார். அப்போ வந்து விருச்சிகத்துக்கு வந்துடுவார். இந்த சூழல்கள் எல்லாமே கடன் வாங்க வைக்கிறதுக்கு தான் அது ரெடி பண்ணி கொடுக்கும். அந்த நிர்பந்தம் ஏற்படும். புரியுதுங்க. இப்போ இந்த சனி பகர பயிற்சினால இந்த மிதுன ராசி நேயர்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும்? மெயினாக வந்து பட்ஜெட் போடுறதுல கவனமாக இருங்க. ரொம்ப மெத்தனமாக இருக்க வேண்டாம். அதாவது ஆடம்பர செலவுகள் பண்ண வேண்டாம். இப்போ புது கமிட்மெண்ட்டுக்கு வந்து கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸ் பண்ணுறது நல்லது. கடனுக்குன்னு பண்ணிட்டு வேலை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் விழுந்தோம் அப்படின்னா அது வந்து அதிகமாக கமிட் ஆகிடும், அதிகமாக கடன் அதிகமாகிடும். அதாவது பேப்பரில் லாபம் இருக்குது ஆனால் கைக்கு வரல அப்படிங்கிற சூழல் ஆகிடும். அதனால் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஆரோக்கியத்துலேயும் உறவு முறைகள்லையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அப்பப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதை வந்து அதில் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே அது ஒரு பரிகாரம். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகும்போது நாமளே வந்து ஓனர்ஷிப்லேருந்து கொஞ்சம் நான் வந்து கீழே இறங்கிக்கிறேன்னு நம்மளை நாம் காமிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு ரிலாக்ஸ் பரிகாரம். சிறப்பு, அழகாக அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி.